த லாஸ்ட் 50 டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப் நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் இன்னைக்கு டே 29. இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே என்னை சுற்றி இருந்த இடம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. என்னமோ மோட்டிவேஷன் வந்ததுனால டக்குன்னு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு பெருக்கி ஃபுல்லாக வாரிட்டேன். அதை முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வந்து நேற்று நம்ம யூடியூப்ல போட்ட வீடியோக்கு யாரோ ஒரு அக்கா வந்து ரேண்டமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிச்சனை க்ளீன் பண்ணுங்கடான்னு. சரின்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா இப்படி ஒரு கிச்சனை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. 20 நாள் வச்சிருந்த தக்காளி, 15 நாள் வச்சிருந்த பிரெட்டு, அப்புறம் காஞ்சி போன தோல், அது இதுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த மோட்டிவேஷனும் வராதனால மதியான சாப்பாடை வெளில சாப்பிடலான்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். சாப்பிட போகிறப்ப சரியான ஒரு ஃபன்னு. ஆனால் அது இப்போ சொன்னால் சிரிப்பு வராது, அதனால தான் நான் சொல்லலை. அங்கேருந்து போய் மதியானம் லஞ்சுக்கு KMSல 60 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் 7 மணி போல் நானும் சக்தியும் போய் காய் வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பச்சை பயிர் எப்படியாவது காலி பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி சமைக்க போகிறோம். அப்புறம் இந்த பச்சை பயிரை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரோஸ்ட் பண்ணிட்டு வேக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு அக்கா யூடியூப்பில் சொன்னாங்க, நானும் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரைஸ் ஒரு குக்கரில் வச்சுட்டு நம்ம சைட் டிஷ்காக முட்டை கிரேவி பண்ணிவிட்டு, முட்டை கிரேவி இல்லை, இது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் முடிச்சாச்சு. பை.